ஹே கைஸ், சாரி ஃபார் த பிரேக். நம்ம ஆஸ்திரேலியன் ஃப்ளூ கொஞ்சம் தாக்கி பேசுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து நிறைய பேர் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு கண்டென்ட்டாக சரி ஓகே இதை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடியோ போட்டுருக்காங்க. பட் சி கைஸ், ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங். இதில் வந்து நிறைய பேர் பேசாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆஸ்திரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வர்ச்சுவா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம்பக்கத்தில் நம்ம ஒரு கோவர்க்கிங் கம்பெனி ஆரம்பித்தோம். அதோட இன்னொரு ஆஃபீஸ் வந்து இப்போ வேலைச்சேரியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். பக்கத்தில் தான் ஆஃப் கிரிட் கேமர்ஸ் இருக்குது. இங்கே வந்து வர்ச்சுவா ஹப். இந்த ஸ்டுடியோ வந்து வர்ச்சுவல்டெயின்மெண்ட்டோட ஸ்டுடியோ ஸ்பேஸ் இது. ஸோ இங்கே நீங்கள் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும், வீடியோ எடிட்டிங் பண்ணணும், வீடியோ சர்வீசஸ் ஏதாவது இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, சோஷியல் மீடியா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த வேலைச்சேரி ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்ம டீம் இங்கே இருக்குது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு வந்து அழகாக கவரேஜ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாம் கமர்ஷியலைஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து இப்போ S-400 இருக்குது, இதில் வந்து இங்கே இந்த சர்ஃபேஸ் ஏர் மிசைல் யூஸ் பண்ணுறாங்க, F-16 யூஸ் பண்ணுறாங்க, ரஃபேல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டாக சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வார் இஸ் நாட் டு சென்ட்ரலைஸ் கைஸ். ஸோ இதை வந்து லெட்ஸ் லுக் இன் டு அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதில் வந்து நான் ஒரு சில ஏரியாஸ் நான் டச் பண்ணுறேன். ஸோ மேபி சம்திங் வில் பி பிட் சென்சிட்டிவ், பட் வில் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த வார் வந்து தேவையா அப்படின்ற ஒரு கொஷின் என்னை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார் வந்து இட்ஸ் வெரி இன்னெவிட்டபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரூஷன் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். நம்ம அட்டாக் வந்து 26 பேர் வந்து காஷ்மீரில் இறந்தாங்க. ஸோ அந்த அட்டாக் வந்து இட் இஸ் நாட் சம்திங் ஏதோ ஒரு டெரரிஸ்ட் வந்து இப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஒன்றும் வெட்டியாக இருக்கிறது கிடையாது. இதெல்லாம் ப்ரீ மெடிடேட்டட், ப்ரீ பிளான்ட். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேட்டலைட் இமேஜரிஸ் வந்து இந்த காஷ்மீரில் அந்த அட்டாக் நடந்த இடத்தோட சேட்டலைட் இமேஜரிஸ் வந்து அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் அந்த மேப்பை வாங்கியிருக்காங்க. அது ஒரு US பேஸ்ட் கம்பெனி தான் அந்த சேட்டலைட் இமேஜரிஸ் வச்சுருக்காங்க. அதாவது சேட்டலைட் வச்சு அந்த இடத்துல வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. எப்படி கூகுள் மேப்ஸ் பண்ணுறாங்களோ, கூகுள் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ஸ் பண்ணுறாங்களோ அதேமாரி அவங்க பண்ணுறாங்க. அந்த கம்பெனி கிட்டக்க இருந்து நிறைய பேர் வந்து அந்த இமேஜரிஸ் வந்து சேட்டலைட் இமேஜரிஸ் எஸ்பெஷலி அந்த லொக்கேஷன்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா அது வந்து இட்ஸ் லைக் அ ப்ரீ பிளான்டு அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் அந்த ப்ரீ பிளான்டு அட்டாக் வந்து அண்டர் வாட் சென்டிமெண்ட்ஸ்? ஸோ என்ன இதனால் ஓகே இந்தியா வந்து காஷ்மீர் ஒரு பக்கம் வச்சிருக்கிற அண்ட் இந்த டெரரிஸ்ட் வந்து காஷ்மீரை வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்றக்க போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ கைஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் தோஸ் சென்டிமெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் பியூர்லி கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நடந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சைனா வர்சஸ் US வந்து இப்போ இந்த ட்ரேட் வாரோட டேரிஃப் எல்லாம் வந்து இப்போ செட்டில் ஆகிட்டு இருக்கிற விஷயம் நம்ம பார்க்குறோம். பட் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவுக்கு ஏன் வரும்? இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ITESன்னு ஒரு செக்டர் இருக்குது, அதாவது BPOs அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய BPO கம்பெனிஸ் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு பக்கம் AI ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஃபிலிப்பீன்ஸ், வியட்நாம் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய காம்படிட்டராக இருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் ஸ்மால் ஹவுசஸ் பட் தே ஆர் வெரி பவர் பேக்ட் கண்ட்ரீஸ் அண்ட் தே ஆர் ஆக்சுவலி டேக்கிங் நம்மளோட ஜாப்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் இப்போ சைனாவில் இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டும்தான் வேர்ல்டுலேயே வந்து சைனாவுக்கு அடுத்தது வந்து டூலிங் கெப்பாசிட்டி கொண்டு போக முடியும். அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இதேமாரி ஒரு வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2 விஷயம் தேவை, லட்சே 3 விஷயம் தேவை. ஒன்று ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் செகண்ட் வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் எடுத்து ஸ்கில்டாக ட்ரெயின் பண்ணுறது, ஒர்க் ஃபோர்ஸ் அவைலபிளாக இருக்கணும். முதல்ல அந்தளவுக்கு பாப்புலேஷன் கெப்பாசிட்டி இருக்கணும். அண்ட் தேர்ட் வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வில்லிங் டு ஒர்க் அண்ட் வில்லிங் டு லேர்ன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்தாலுமே. அண்ட் தேர்ட் வந்து we have to have டூலிங் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 சின்ன டு பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ், கிட்டத்தட்ட 60,000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஒரு சுற்றி இருக்கிற ஏரியாக்குள்ளரே வந்து எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்ப்ரிங் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க டோர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க குஷன் பண்ணுறாங்க, அப்ஹோல்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காரை உருவாக்கிட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் டூலிங் ஃபெசிலிட்டி அண்ட் ஆல்சோ ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து இட் இஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். அப்படி இருக்கிறப்ப இந்தியா இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் காம்படிட்டர் ஃபார் சைனா. ஸோ இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்டாக் நடந்ததுக்கு முன்னாடி வந்து சேட்டலைட் இமேஜரி வாங்குறதுக்கான ரீசன் ஏன் அப்படின்னா, அந்த அட்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அந்த அட்டாக்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி பெரிய மேனுஃபேக்சரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வராமல் இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. பட் எனிவே இட்ஸ் ஜஸ்ட் மை தியரி அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு ஏன் அப்படின்ட்டு செகண்ட் வந்து இதுக்கு வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து
இந்தியா என்ன பண்ணுச்சோ அதை தான் பண்ணியிருக்கணும். இந்தியா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும். இந்தியா ஸ்ட்ராங்கான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும். இந்தியா வந்து இட்ஸ் நாட் சம்திங் லைக் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணணும் இல்லை. சம்திங் வேர் ஆப்போசிட் கண்ட்ரி வந்து சீஸ்ஃபயர் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎனில் போய் கேட்குறது, யூஎஸில் போய் கேட்குறது, அந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா தட் ஷோஸ் தட் இந்தியா ஹஸ் காட் த கெப்பாசிட்டி டு ஆக்சுவலி இந்த மாரி ஒரு கவுண்டர் அட்டாக் வருது அப்படின்னா இதை நம்ம வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கான நம்மளுக்கான கம்ப்ளீட்டான நம்மளுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அப்படின்றது உலகத்துக்கு தெரியணும். ஸோ ஏன்னா நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணால் அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாத ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்காது பாருங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், ஒரு சேடஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஃபாரின் பாலிசி அஸ் ஃபெயில்டர்ஸ் அப்படின்றது தான். எனக்கு வந்து ஐ ஹாவ் சம் ரெஸ்பெக்ட் ஃபார் ரவிசங்கர். ஸோ நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் அவரோட பேசுகிறதுலாம் எனக்கு பிடிக்கும். இஸ் வெரி தாட்ஃபுல், அதெல்லாமே ஓகே. பட் பாயிண்ட் என்னென்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தந்துச்சு இந்த மாரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்போ இந்தியா பாகிஸ்தான் 2 கண்ட்ரியும் வந்து சண்டை போடுது. இப்போ இந்த 2 கண்ட்ரிக்கும் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கிற சில கண்ட்ரிஸ் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஆயில் எனர்ஜி சப்ளைஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அண்ட் இன்னொன்று வந்து ஃபண்டு, இன்னொன்று வந்து வெப்பன்ட்ரி விச் இஸ் பேசிக்லி அம்யூனிஷன் வெப்பன்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதை தாண்டி வந்து குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து 2 கண்ட்ரீஸ்க்கும் நடந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பாகிஸ்தானோட கிரிக்கெட் மேட்சஸ் வந்து அங்கேயும் வந்து நம்ம ஐபிஎல் மாதிரி பிஎஸ்எல் நடந்துகிட்ருக்கு, இங்கே ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு, ரெண்டுமே வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து இங்கிலாந்து வந்து நம்மளுக்கு சொன்னிச்சு நீங்கள் வந்து உங்களோட ஐபிஎல் வந்து இங்கிலாந்து நடத்திக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. சில கண்ட்ரிஸ் வந்து ஆஃபர் பண்ணுச்சு. பாகிஸ்தானை வந்து சவுதி அரேபியா ஒரு கண்ட்ரியில் கேட்டதுக்கு வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இது ஒன்று தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலியமாக, அதாவது ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மூலியமாக நம்மளுக்கு நடந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதை தாண்டி பாகிஸ்தானுக்கு என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஒன்று வந்து சைனா ஓப்பன்லி வந்து ஒரு சப்போர்ட் சொன்னிச்சு. இந்தமாரி மீ அண்ட் பாகிஸ்தான் வந்து வி ஆர் லைக் இன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் திஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து யாருமே வந்து கேஷுவல் எடுத்துக்க வேணாம். வி ஆர் இன் பிளட் ரிலேஷன்ஷிப். நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் இறங்கி சண்டை போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சைனா வந்து ஓப்பனாக சொன்னிச்சு. சைனா மட்டும் இல்லாமல் டர்க்கி வந்து சொன்னிச்சு. அண்ட் ஸோ இப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்கு எத்தனை கண்ட்ரி சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபெயிலியராக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஏன்னா நம்மளோட அந்த 26 பீப்புள் வந்து காஷ்மீரில் அட்டாக் பண்ணப்படுறாங்க. அதை பற்றியான இமேஜஸ் வந்து அத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு சஸ்பெக்ட்ஃபுல்லான மேனரில் வந்து அந்த ஏரியா வந்து சர்வைலன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. ஸோ அது எல்லாமே நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அவ்வளோ பெரிய அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவ்வளோ பெரிய ப்ரீ பிளானிங் நடந்திருக்கு, வித் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அட்டாக் நேரம் வந்து நடந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அண்ட் செகண்ட் வந்து நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபெயிலியர். இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் ஃபெயிலியரில் எனக்கு மெயினாக வந்து எனக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து இன்னும் நம்ம ரஷ்யா நம்ம ஃப்ரெண்டு, நம்ம வந்து இஸ்ரேல் நம்ம ஃப்ரெண்டு, அவங்க நம்ம ஃப்ரெண்டு, இவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நோ கைஸ். எனக்கு ஆக்சுவலி வந்து அதில் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் பார்க்கலாம். ஸோ ரஷ்யா வந்து ஐ சி எஸ் அன் ஆர்ம்ஸ் டீலர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஷ்யா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட வந்து பாகிஸ்தான் கூட வந்து அவங்க நிறைய மிலிட்ரி ட்ரில்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா கூட அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் பாகிஸ்தானுக்கும் அதே ஆர்ம்ஸ் டீல் வைக்கிறாங்க, விச் இஸ் பேசிக்லி கம்ஸ் த்ரூ டர்க்கி. நம்மளுக்கு வந்து நம்ம கூட வந்து நம்ம ஆர்ம்ஸ் டீல் பண்ணுறாங்க. S-400 வந்து ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அதனால் வந்து ரஷ்யா வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் தட் வி ஒர்க் ஆன் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வென் ஐ சே ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த கண்ட்ரி வந்து ஷுட் லூஸ், அப்படி சொல்கிறது, ஒரு வார்னு வர சுச்சுவேஷனில் தே ஷுட் கம் அண்ட் ஸ்டாண்ட் வித் அஸ். அந்த மாதிரி வந்து தே ஷுட் பி தேர். தட் இஸ் வாட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃபார் அப்படின்றத. சைனா வந்து எப்படி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட், ஆக்சுவலி வந்து சைனா சப்போர்ட் பண்ணுறது அகெயின் இட் இஸ் நாட் ஃபார் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேக்கோ இல்லை வந்து எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சைனா பேசிக்லி பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் வந்து தே ஆல்ரெடி இன்வெஸ்டட் ஹெவி அண்ட் ஆன் சில்க் ரோட் ப்ராஜெக்ட். அந்த சில்க் ரோட் ப்ராஜெக்டில் தான் அவங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அதோட ஆசட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் சைனா இஸ் பேசிக்லி வெரி அஃபினிட்டி, அந்த ஒரு அஃபினிட்டி இருக்குது, பாகிஸ்தான் அஃபினிட்டி இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இல்லாதது இட்ஸ் அ ஃபெயிலியர் இன் அவர் ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தானுக்கு $1 billion வந்து IMF இம்மீடியட்டாக லோன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பாகிஸ்தான் US ரிலேஷன்ஷிப். எனக்கு இதில் ஒரு சேடஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருந்தது அப்படின்னா அந்த $1 billion லோன் வந்து கிடச்சிருக்கக்கூடாது. $1 billion லோன் வந்து டிலே ஆகிருக்கும். $1 billion லோன் வந்து பாகிஸ்தான் வந்து வேறு வழி இல்லாமல், ஏன்னா இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த $1 billion லோன் ஏன் பாகிஸ்தானுக்கு குயிக்காக கிடச்சிச்சு?
ஏன் யூஎஸ் வந்து நைட்டோட நைட் அந்த லோன் அப்ரூவ் பண்ணணும்? ஏன் ஐஎம்எஃப் அந்த ஃபண்டை உடனே ரிலீஸ் பண்ணணும்? அப்போ அந்த வேர்ல்டோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடணும், பட் பாகிஸ்தான் சரண்டர் ஆகக்கூடாது. இது ரெண்டுத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கைஸ். ஏன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐ டெல் யூ திஸ் கைஸ், உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கும், ஒரு இன்டர்னல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக சிஏஏ இருக்கும், இன்டர்னலாக FBI இருக்கும். நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா ரான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி படத்துலலாம் ஹீரோஸ்லாம் வருவாங்க, ரா ஏஜென்ட் அப்படின்னுவாங்க, இந்த கோட் படத்தில் வர மாதிரி. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளோட சிபிஐ அந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா வந்து லெட்ஸே வந்து ஜார்டன் ஏதோ ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு எல்லா கண்ட்ரியை பற்றியும் வந்து இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேதர் பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரியில் இருக்க ஒரு நேஷனலில் வந்து காசு கொடுத்து இந்தமாரி எனக்கு நீ இந்த வேறு இன்ஃபர்மேஷன் எனக்கு நீ கிளிக் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து ஏர்ன் பண்ணுறது இட்ஸ் அ வெரி லாங் டர்ம் ப்ராசஸ். நீங்கள் இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தமாரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆசெட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி லாங் டர்ம் ப்ராசஸ். அண்ட் வேற இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க வந்து காக்ரோச்சுக்கு அதுக்கப்புறம் அதிகமாக தென்படுற ஒரு விஷயம் எது உலகம் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ ரஷ்யா வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்னா we don't have to pay a Russian, so we can pay an Indian in Russia எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்காக அவங்கள ஸ்பைன்னு சொல்ல வரலாம். பட் இந்தியா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் விங் வந்து 100% கிட்டத்தட்ட வந்து அவருடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாகிஸ்தானை வந்து மானிட்டர் பண்ணி தான் போயிட்டு, விச் ஐ திங்க் அது வந்து இந்தியா ஹேவ் டு கீப் டூயிங் இட். அதனால தான் வந்து இந்த வாரில் வந்து பாகிஸ்தான் தோக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு இன்டென்ஷன் இருக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐஎம்எஃப் லோன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருந்துச்சு, ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் நினச்சேன் இந்த வாரை வந்து இந்த உலகம் எஸ்கலேட் பண்ண விடும், இந்த வார் வந்து ஃபுல் ப்ளோன் வாராக போகும், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபுல் ப்ளோன் வாராக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்லேயே வந்து நியூக்ளியர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரீஸ் தான், ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று வந்து ஈரான். ஸோ இந்த 2 கண்ட்ரீஸையும் வந்து டிஆர்ம் பண்ணணும், டீநியூக்ளியரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெர் வாஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். பட் பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து நியூக்ளியரிஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கிறது வந்து இட்ஸ் ஒன் செக் பாயிண்ட் ஃபார் இந்தியா. அண்ட் ஐ வாஸ் திங்கிங் தட் இந்த வார் வந்து ஃபுல் ப்ளோன் வார் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், பாகிஸ்தான் வில் லூஸ். ஏன்னா பாகிஸ்தானில் வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலே வந்து தே கேனாட் சஸ்டெயின் அ வார். அண்ட் இந்தியா மாரி கண்ட்ரியை வச்சுக்கிட்டு தே கேனாட் ஈவன் வின் அ வார். ஸோ அது பர்கெட் போட்டு தே லாஸ்ட் எவ்ரி வார். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வார் எஸ்கலேட் ஆகும்னு நான் நினச்சேன். ஸோ ஐ தாட் த வேர்ல்ட் வாண்ட்ஸ் த வார் டு பி எஸ்கலேட்டட். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஃபுல்லாக டீநியூக்ளியரைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் போலிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வந்து ஸ்பிளிட் பண்ணிட முடியும். அண்ட் பிஓகே இந்தியா இது எல்லாமே நடந்திருக்கும். அந்த வார் எஸ்கலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நடந்திருக்கும். பட் இந்த வார் எஸ்கலேட் ஆகலை. அட் த சேம் டைம் வந்து பாகிஸ்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நெகோஷியேட்டட் அ சீஸ்ஃபயர். அண்ட் ஸோ ஐ திங்க் கைஸ், நம்ம வந்து இது எமோஷ்னலாக நம்ம அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், இத்தனை பேரை கொண்டுட்டோம், அதெல்லாம் வந்து மெட்டீரியல் கைஸ், வார் இஸ் பிஸ்னஸ். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும். ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து எங்கே நிற்கிறோம், நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ்லாம் நம்ம எங்கே நிற்கிறோம், அண்ட் நம்ம மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸில் எங்கே நிற்கிறோம். ஐம் ஹாப்பி தட் நம்ம மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸில் வி ஆர் பிரிட்டி ஸ்ட்ராங். அண்ட் வேர்ல்டு, ஏன்னா நான் வந்து இன்னொரு பக்கம் நினச்சிக்கோனேன், இந்த வேர்ஸ்ட் திங் வந்து இந்தியன் மீடியா அண்ட் பாகிஸ்தான் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இது வந்து லைக் எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் லோ ஐக்யூ பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் மீடியா வந்தும் சரி, பாகிஸ்தான் மீடியாவும் சரி, இஷ்டத்துக்கு கேமில் ஒரு கேம் பிளே வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று கண்டதை எடுத்து போட்டுக்கிட்டு இதுதான் வார் அதுதான் வார் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அங்கே அட்டாக் நடந்துச்சு, இங்கே நடந்துச்சுன்னு இஷ்டத்துக்கு ரீல் விட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து இட் இஸ் பீன் ரெடிக்யூல். இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து இந்தியன் மீடியா வந்து ஒரு ஜோக்கராக பார்த்தாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டில். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் த திங்ஸ் தட் வி ஷுட் லேர்ன் கைஸ். அண்ட் ஆஸ் சச் வந்து ஆஸ் அன் இந்தியனாக வந்து ஒன் திங் ஐம் ப்ரவுட் ஆஃப் இஸ் பேசிக்லி ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் தே ஆர் பிரிட்டி ஷார்ப். ஏன்னா ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் நான் பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து தே டாக் எவிடன்ஸ், தே டாக் வித் எவிடன்ஸ். அண்ட் பாகிஸ்தான் மீடியா மாதிரி இல்லாமல், பாகிஸ்தான் ஆர்மி மாரி இல்லாமல் அட்லீஸ்ட் தே டிடன்ட் லெட் அஸ் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ ஐம் பிரிட்டி ப்ரவுட் ஆஃப் தட். அண்ட் பட் we still have a long way to go. நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ்லாம் வந்து we have to have better work done. So anyway guys, this is just my thing about this. And இதை பற்றி நம்ம ஃபர்தராக இன்னொரு வீடியோஸில் நம்ம பேசுவோம். ஸோ we'll see again. அண்ட் மீட்டப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட்டப் பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.